قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين. صدق الله المولانا العلي العظيم. 90வது சூரா இது. சூரா பலத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூறாவினுடைய நிறைய ஆயத்துக்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புக்கள் சம்பந்தமான நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் இதில் சொல்லி தருவார். அலம் நஜஅல் லஹு ஐனைன், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அலம் நஜஅல் லஹு ஐனைன், சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கவில்லையா, ஏற்படுத்தவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதுவரைக்கும் நாம அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் சம்பந்தமான நிறைய செய்திகளை பார்த்தோம். அந்த வரிசையில் நாமளே சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே எவ்வளோ பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர முடியும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்லுவான்: வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஃபி அன்ஃபுஸிக்கும், உங்களுக்குள்ளேயே. அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்குள்ளேயே அஃபலா துப்ஸிரூன். நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அத்தாட்சிகள் கிடைக்குங்கிற செய்தி, அந்த கருத்து உட்பட உண்டான ஒரு வசனமும் குர்ஆன் ஷரீஃபிலே உண்டு. இப்போ நம்மளுக்குள்ளேயே நாம் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்போ நம்மளுக்கு வருதோ நம்ம கொஞ்சம் குர்ஆனினுடைய சிந்தனைக்குள்ளே வர்றோம் அப்படிங்கிற அர்த்தம் கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த அடிப்படையில் உடல் உறுப்புகள் எவ்வளவோ இருக்குது. அதில் பிரதானமான ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணு அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்தில் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுகிறான். 2 கண்களை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 கண் இந்த அமைப்பில் இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி, இப்போ கண்ணம் இருக்கிற இடத்துல 2 கண்ணு வைக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பேருக்கு கண்களை அல்லாஹ் நமக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறானோ இந்த இடம் இல்லாமல் கொஞ்சம் மாறி நெற்றியிலேயோ அல்லது கன்னத்திலேயோ 2 கண்கள் இருந்தால் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவரை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்ப்போம்? வித்தியாசமாக பார்ப்போம், அப்படித்தானே? சரி, 2 கண்ணு இல்லை, 2ல் 1 கண்ணு தான் இருக்கு ஒரு மனிதருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? தஜ்ஜாலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவனுக்கு 1 கண்ணு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். இப்போ இது மாதிரி உண்டான சூழல்களில் நம்ம ஒத்த கண் உள்ள ஆள் யாரை பார்த்தாலும் தஜ்ஜாலுடைய ஞாபகம் வரும் வரை அந்த மாதிரி உண்டான ஒரு சூழல் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கா இல்லையா? அது மாதிரி இல்லாமல் அல்லாஹ் 2 கண்களை கொடுத்து நமக்கு படைச்சிருக்கிறான். சிலருக்கு 2 கண்கள் நன்றாக திறந்து மூடக்கூடிய சூழல்ல இருக்கும், ஆனால் பார்வை இருக்க. பார்வை இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? கண்கள் இருந்து சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கண்களையும் கொடுத்து அந்த கண்கள் பார்க்கும்படியாக கொடுத்திருக்கிறோமே அப்படின்னு அர்த்தம். அது அல்லாஹ் கொடுக்கிற இந்த கண்கள் அப்படிங்கிறத கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்களோடு பார்வை. பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி 3 கேமரா வச்சிருக்கிறான். எத்தனை மெகா பிக்சல் இதில் இருக்கு? 50. கிட்டத்தட்ட 150 மெகா பிக்சல் இருக்கு. ஆனால் இதை இங்கிருந்து நம்ம நிலவை போட்டோ எடுத்தோம்னு சொன்னா இதில் எடுக்க முடியாது. இதை நிலவை போட்டோ எடுத்தோம்னு சொன்னா நிலவு ஏதோ ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் இதில் தெரியும். ஆனால் ரொம்ப விலை கூடின கேமராக்கள் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிலாவையே பக்கத்தில் இழுத்து கொண்டு வர மாதிரி, நிலாக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி உண்டான ஆப்ஷன்கள்லாம் இன்னைக்கு நிறைய கேமராக்கள்ல வந்திருக்கு. ஆனால் கண் அப்படி இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரைட்டாக நம்ம அதை பார்க்க முடியுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 500 சில்லறை மெகா பிக்சல் கொண்ட அமைப்பில் அல்லாஹ் நம்மளுடைய 2 கண்களையும் வச்சிருக்கிறான். நம்ம ஒரு மொபைல்ல உண்டான அந்த கேமராவை நாம பயன்படுத்துறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு நாம் செலவு பண்ண வேண்டி இருக்குது. அதையும் ஜூம் பண்ணி பார்த்தா தான் எடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் கண்கள் அப்படி அல்ல. நார்மலா பார்க்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா அவ்வளவு தூரத்திற்கு நம்மளுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அதை பார்க்கும்படியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அந்த பார்வையை. அப்படி இருக்கும் பொழுது அந்த 500 மெகா பிக்சல் கொண்ட
மெகா கேமராக்கள் அல்லாஹ் நம்மளுடைய கண்களில் கொடுத்துருக்கான். அதை நம்ம எத்தனை பேர் பாதுகாக்கிறோம்? இன்றைய காலத்தில் நாம் அதனை பாதுகாக்கக்கூடியவர்கள் ரொம்ப 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 குறைந்து விட்டோம். அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க 11 மணிக்கு மேல நீ முழிச்சிருந்து என்ன பண்ண போறன்னு கேட்காங்க. ஆனால் இன்றைக்கு 11 மணிக்கு மேலதான் நம்ம என்ன செய்யறோம்? மொபைல்களையே ஆன் பண்ணுகிறோம். ஒரு நேரத்தில் வெளிச்சங்கள் இல்லாத சூழல்கள், கரண்ட் இல்லாத கண்டுபிடிக்கப்படாத நேரங்கள் எல்லாம் 8 மணிக்கு மேல யாரும் முழிச்சிருந்ததாக கிடையாது. தொழுகையாளிகள் கூட சீக்கிரமாக தொழுதுட்டு போய் சீக்கிரம் தூங்கிய காலங்கள் உண்டு. இன்று நாம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தான இந்த கண்ணு, அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய பார்வை, இந்த ரெண்டையுமே நாம எவ்வளவு வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நியாமத்தை உணர்ந்து அதற்காக வேண்டியேனும் அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.